ப்ரோ நீங்க படிச்ச ஸ்கூல்ல காட்டுங்க, கண்டிப்பா காட்டுறோம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இன்னும் ஸ்கூல் படிச்சு இங்கிலீஷ் இருக்கோ அவங்கள கமெண்ட்ல சொல்லிடுங்க. வாங்க வீடியோல போலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஸ்கூலோட ஃபுல் இமேஜ் இதுல பார்த்தாலும் மொத்த பில்டிங்குமே இதுல கவர் ஆகும். இதுலயே பார்த்துக்கலாம். உள்ளார போறதுக்கு முன்னாடி இங்கேருந்து தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 9th ஸ்டாண்டர்ட். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மெயினாக பிடிச்ச சார்னு பார்த்தீங்கன்னா என்எஸ் சார், கே சார்னு 2 பேர் இருந்தாங்க. மேக்ஸ் சார், இங்கிலீஷ் சார். அவங்க தான் பார்த்தீங்கன்னா எங்களை அடித்து துவைச்ச ஏரியா இது. இது பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்கு. இது உள்ளார செம்மையாக இருக்கும். அதெல்லாம் எப்படி சொல்கிறது, பூட்டி இருக்காங்க. உள்ளார காட்டுங்களா, ஜன்னலும் பூட்டி இருக்கு. எப்படி சொல்கிறது, பார்க்கவும் இல்லை, எல்லாரையும் எட்டி பார்க்கவும் இல்லை, யாருமே இல்லை. ஜாலியாக இருந்த இதுவும் ஒரு ஜாலியான மெமரிஸு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஸ்டடி கிளாஸ்லாம் படித்தோம். அப்பப்போ இப்படி 5 மணிக்கு விடுவாங்களே லேட்டாக, காலைல ஆரம்பித்து 5 மணி வரைக்கும் இங்கே தான் படிக்க வச்சு விடுவாங்களே. 9th படிக்கக்குள்ளே அவ்வளோ ஸ்டடி வச்சு நாங்கள் இங்கே ஜாலியாக பேசிக்கிட்டு படிக்கலாம் மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே அந்த பேப்பர் போட்டு அடிக்கிறது, அவன் அடிக்கிறது, இவன் அடிக்க குத்திட்டு விளாண்டு கிடந்தது. அப்படியே இதுலேருந்து அப்படி காட்டுங்க வாயாச்சு சார். இந்த இடம்லாம் இந்த இடம் தான் நினைக்கிறேன் உட்காந்துருந்தது. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஏ. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் நாங்கள் படிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தோம். 8வதுலேருந்து ஆரம்பிச்சு 12வது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தோம். இதான் எங்கள் 10th ஏ கிளாஸ். அஜிஸ் உள்ளார வந்து காட்டு, இதெல்லாம் பாருங்க. கிளாஸ் போட்டி இருக்கிறதுனால வெளியேருந்து ஜன்னல்ல இருந்தால் அந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோமே. இது பாருங்க, இங்கே தான் உட்காந்துருந்தோம். புக்கெலாம் வச்சுட்டு போன ஏரியா. இப்போ புக்கு வச்சிருக்கோம். நாங்களும் புக்கை வச்சிருந்தாலே அப்போ ஷேர் எடுத்து வச்சுக்கிட்டு 2 அடி கொடுப்பாரு கையில் எங்களுக்கு புக்கை வச்சுட்டு போகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் பிரேக் அப்புறம் இங்கே தான் நான் உட்காந்து படிப்பேனே. எனக்கு முன்னாடி 10th பி என்னோட காதலி உட்காந்து படிப்பா. அப்படியே சைட்டிங்லேயே இருப்போம். அது அப்படியே சைட் பண்ணிவிட்டு அது படிக்கவும் மாட்டோம். அந்த சைட்டிங்லேயே அப்படியே அது ஒரு பாதி லைஃப் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே உட்காந்து இப்படியே படிச்சுட்டு இருப்போம். அப்புறம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸில் உட்காந்து கலைப்பானுங்க, ஏய் சைட்டிங்க அப்படி இப்படின்னு. அப்படியே இப்படியே படிச்சுட்டு இருப்போம். சார் வந்தால் குளிச்சுப்போம். அப்படியே அவன் அங்கே உட்காந்து இந்த ஒரு சந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட செருப்பு தூக்கிட்டு அது மேலே போட்டுருவானுங்க. அதை நான் எடுக்கிறதுக்கு நான் இப்படி போயிட்டு எகிரி அதை எடுத்து நிற்போம். செருப்பு தூக்கி மேலே போட்டு விளையாடுவானுங்க. இது ஒரு மெமரிஸ். இந்த சந்துலையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு நிற்போம். இவனு நான் தான் ஆகாஷ் நான் தான் அடிச்சுட்டே நிற்போம் அதில். அண்டு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உட்காந்து படிச்சிருக்கோம். மணல் ஏரியா. இந்த மணல் நோண்டிக்கிட்டே படிக்கவே மாட்டோம், மணலே தான் நோண்டிட்டு எடுப்போம். இதுலேயும் உட்காந்து படிச்சிருக்கோம். அண்டு நாங்கள் விளையாண்ட இடம்லாம் இதெல்லாம். இந்த உட்காந்து படிக்காத ஏரியாவே கிடையாது. அங்கே உட்காந்து படிச்சிருக்கோம், அங்கே உட்காந்து படிச்சிருக்கோம், அங்கே உட்காந்து படிச்சிருக்கோம். படிக்கலாம் மாட்டோம், உட்காந்து கதை பேசிட்டா இருப்பான். அவனை அடிக்கிறது, இவனை அடிக்கிறது, நின்றுக்கிட்டு எல்லா இடத்துலையும் உட்காந்து படிச்சிருக்கோம். பிடி விளையாடுற ஏரியாலாம் இங்கே தான். அப்படியே அந்த வாலிபால் விளையாடுறது அந்த ஏரியாவெல்லாம் காட்டுக்கலாம். அப்படி பாருங்க, பிடி விளையாடுறது, கொக்கோ விளையாடுறது, கேர்ள்ஸ் கூட சேர்ந்துட்டு கொக்கோ விளையாடுறது. அண்டு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட். இது பார்த்தீங்கன்னா டீனேஜ் ஸ்டார்ட் ஆகி நம்ம இங்கே படித்தது 16 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவா அப்போ இந்த ஜன்னல் கட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பசங்களாம் ஒன்றா உட்காந்து அப்படியே ஜாலியாக இருந்த இடம். இது 11th. இதுலேயும் ஒரு பாதி நேரம். இன்னொரு இந்த 11th பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக படிச்சது. 6 மாதம் இங்கேயும். அப்புறம் 8th 10th வரைக்குமே எப்படி எந்த அளவுக்கு ஒரு குருவி கூட இருந்தோமோ அந்த அளவுக்கு 11th வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏ A1 பிரிஞ்சுட்டோம் எல்லாம். அப்படியே பிரிஞ்சாலும் ஆனால் எல்லாருமே ஒன்றா பேசிட்டு அப்படியே ஜாலியாக தான் இருந்தோம். ஒரு ஜாலியான லைஃப்பை அடிச்சு அப்பயும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி தான் அடிச்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்தோடனே கொஞ்சம் மெச்சூர், லைட் மெச்சூர். எப்படி 11th கிளாஸ்னால் எப்படி இருக்கும் அப்படியே அந்த மாரி ஒரு மெச்சூரும் ஆனோம். ஜாயின் பண்ணி கிளாஸ் நடத்துவாங்க எல்லாருமே. ஏ கிளாஸ், மேக்ஸ் இருக்கலாம், நிறையா சார் இருக்காங்க. அவங்களாம் இங்கே யாருமே இல்லை. நம்ம வந்து ஸ்கூல் ஓப்பனிங்கில் வந்திருந்தாக்கா எல்லா சாரையுமே நம்ம காட்டியிருந்துருக்கலாம். அதையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நாள் இந்த எல்லாருமே ஸ்கூலை பற்றி ஒரு வச்சு ஏதாவது டாஸ்க் ஒன்று ஏற்படுத்துங்க. நான் அதையும் வந்து இங்கே பண்ணுறேன், எல்லாத்தையுமே செய்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வச்சது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரம் வளர்ந்துருச்சு. நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம வச்ச மரம் இன்றைக்கி ஒரு முன்னிலையில் நிற்கிது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்போ சின்னதாக இருந்து நாங்கள் வைக்கக்குள்ள வளர்ந்துச்சு ஒரு அளவு கூட. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா உட்காந்து நிறைய பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை தான். அந்த எங்கேயும் உட்காந்து இந்த இடமும் ஸ்டடீஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஸ்டடீஸ் பண்ண ஏரியா தான். பார்த்தீங்கன்னா எங்கள் என்ன சாரோட ரூம். இது என்ன சார் ரூம் சொல்கிறதோட இதுதான் ஒரு லைப்ரரி. இந்த இடத்துல தான் சார் உட்காந்துருப்பாரு. எங்களுக்கு சார் பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணுவார். ஒரு தங்கமான சார். அந்த சார் சாப்பாடுலாம் போட்டார் எங்களுக்கு. அவர் இன்றைக்கி நல்லா இருக்கணும் அந்த சார்லாம். அவரை இன்னமும் பார்க்கல, ரிட்டைர்மெண்ட் ஆகி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டாருக்கு. இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்றோம். இதுவும் பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்கு. எல்லாமே பூட்டி இருக்கு. என்ன பண்ணுறது, வாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு லேட்டாக வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை மூடிடுவாங்க. மூடிட்டு யாருமே உள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் சார் சொல்லுவார். நாங்கள் அப்படியே வெளியே நிற்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நின்றுக்கிட்டு இப்படி சர்க்கிள் விட்டு விளாண்டுக்கிட்டு பசங்க எல்லாமே ஜாலியாக இதுலேயே விளாண்டு கிடப்போம். உள்ளார படிக்க மாட்டோம். அந்த ஏரியாவை கட் அடிச்சுட்டு இங்கேயே நின்றுடுவோம் நாங்கள். என்னதான் நம்ம காலேஜ் போய் படிச்சிருந்தாலுமே இந்த ஸ்கூல் லைஃப்ன்றது எப்படியுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெமரிஸு நிறையவே இருக்குது. சின்ன எப்படி சொல்கிறது, எதிர்காலத்தில் நம்ம என்ன ஆக போகிறோன்னு தெரியாமலே சின்ன வயசில் நல்லா படிச்சுட்டு ஜாலியாக விளாண்டுருந்தோம். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். பசங்கள்லாம் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு. இந்த ஸ்கூல் வாழ்க்கை இனிமேல் வாழ முடியாதுன்னு நினச்சாலே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போ படிச்சிட்டோம். ஒரு 24 வாட்ச் இருந்தால் போதும், பேக்கில் போயிட்டு இன்னும் ஜாலியாக இருந்துட்டு வந்துடும். இந்த மெமரிஸ்லாம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாரு. தலையை தூக்கி என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம், என்னென்ன சேட்டை அடிச்சுக்கிட்டு
காலேஜ் போய் கூட நாங்கள் அந்த அளவுக்கு சந்தோஷமா இல்லை. காலேஜ் போனதும் அப்படியே 2 வருஷம் ஓடிச்சு. ஆனால் ஸ்கூல் அப்படியே பொறுமையாக மூவிங் ஆச்சு. 8ஆவதுலேருந்து 12th வரைக்குமே அந்த சத்துணவு சாப்பிட்டுட்டு மத்தியானம் காலைல 9 மணிக்கு வருமா, 9 மணிக்கு ஆரம்பிச்சு ப்ரேயர் நடந்து ப்ரேயரில் அழிச்சாட்டியம் பண்ணி அவன் சாப்பிடாம வந்து மயக்கம் போட்டு கீழே வந்து ப்ரேயரில் அதுலேருந்து ஏஞ்சி வந்து கிளாஸில் ஒரு 9 வரைக்கும் ஆரம்பிச்சு அங்கேருந்து வருஷம் 8 பீரியட். அதில் முதல் பீரியட் சார் பிசிக்ஸ் சார் வந்து ஆரம்பிச்சு அவர் 2 அடி அடிச்சு எங்களை. ஹாப்பியாக இருந்தோம். அவனும் எப்படி சொல்றது, ஒரு ஜாலியாக இருந்தோம். ஒரு அவருக்குமே படிக்கிறது ஜாலியாக இருக்கிறது. காலேஜில் கூட அப்படி இருக்காதுங்க, ஸ்கூல் தாங்க இன்னைக்கும். நம்ம லைஃப்லேயே பிறந்தோம் ஒரு என்ஜாய் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்ல மட்டும்தான் என்ஜாய் பண்ணலாம். வேற எதுவுமே நான் அடிச்சு சொல்றேன் என்ஜாய் பண்ண முடியாது. நீங்க என்ன யோசிச்சு பாத்துங்க. ஸ்கூல் படிக்கும் போது எப்படா ஸ்கூலை முடிப்போன்னு இருந்துச்சு. இப்போ ஏன்டா ஸ்கூலை முடிச்சோன்னு சொல்லிட்டு தோணுது காலேஜ் போனதுக்கு அப்புறம். இதெல்லாம் ஒரு கோல்டன் மெமரிஸ். ஸ்கூல் 8th to 12th ஆரம்பிச்சு இந்த இடத்துல தான் குரூப் ஃபோட்டோவோட ஃபினிஷ் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாருமே உட்காந்து எங்கள் ஹெட் மாஸ்டரு சாருக்குன்னு A B A1 எல்லா செக்ஷனுமே இங்கே தான் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட்டாக 6ஆவதுலேருந்து 12வது வரைக்குமே பசங்க படிப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், எப்படின்னாக்கா நீங்கள் படிக்கும்போதே ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணுறீங்க. நம்ம மேலே போகணுன்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கும் மேலே போகணுன்னு நினச்சிங்கனாக்கா ஒரேடியாக மேலே போகிறது தான் நம்ம லைஃப்பில். ஏன்னா ஸ்கூல் லைஃப் முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி ஜாலியாக இருங்க. அந்த 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்குமே, 8ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக இருங்க. இதான் நான் சொல்கிறது உங்கள்கிட்ட. அந்த முக்கியமான ஒரு ஏரியாவை பற்றி நான் சொல்ல மாட்டேன். இதான் எங்கள் பிடி சாரோட ரூமு. காலைல ப்ரேயர் அங்கே நடந்துட்டு இருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா 9 மணி வெளில எங்களை விட்டு துவைச்சிட்டு இருப்பாரு. கையில் அடி வாங்கிட்டு உள்ள என்ட்ரி கொடுப்போம். அந்த பிடி சார் இங்கே தான் பார்த்தீங்கன்னா பிடி ஸ்டடிலாம் நடக்கும். இந்த இடத்துல தான் உட்காந்து பிடி ஸ்டடியுமே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நாங்கள் மதியம் சாப்பிட்ற இடம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சு எங்களுக்கு மதிய சாப்பாடுலாம் தருவாங்க. எங்கள் வீட்டில் செய்கிற சாப்பாடு கூட அம்மா டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இங்கே போகிற அந்த சாம்பார் சாதம் இருக்குது, அதை போட்டு ஒரே தட்டில் 4 பேர் சாப்பிட்டு கிடப்போம். உட்காந்து எப்படி சொல்கிறது, எல்லாம் சேர்ந்து கூட்டுவாக சாப்பிட்டுட்டு இருப்போம். இந்த இடத்துல தான் பெரிய தட்டு தூக்கிட்டு வந்து நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்ருப்போம். இந்த இடம் அதெல்லாம் ஒரே தட்டில் சாப்பிடுவோம், கிளிங்க சாப்பிட்ற மாதிரியே. ஃப்ரெண்ட்ஸ், இதான் வீடியோட லாஸ்ட் எண்டு. ஏன்னா இங்கே தான் 12th லைஃப்பில் எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறி எல்லாருமே ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸுமே ஷேர் பேச சொன்னாங்க லாஸ்ட்டு போகிறப்பலாம். அதெல்லாம் இந்த இடத்துல தான் பேசணும். இதுவும் பார்த்தீங்கன்னா பூட்டிருக்கு. உள்ளார பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக யாராக இருக்குது அப்படி இந்த ஸ்கூலை விட்டு போகிறோன்ற ஃபீலிங்ஸ்லாம் பற்றி சொல்லி அப்போல்லாம் ஃபீல் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே லைட்டாக கண் கலங்கிடுச்சு அந்த நேரத்துலலாம். அப்படியே போகிறோன்னு சொல்லும் போது அப்படியே விட்டுட்டு இப்போ வேறங்க. எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் ஸ்கூல் அழகாக இருந்துச்சுன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க.